பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல நாம அன்றாடம் பார்க்குற ஒரு காட்சி தாங்க இது. அவசர அவசரமா எல்லாரும் எதையோ நோக்கி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு மூலையில நம்மளும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதுல முக்காவாசி பேருக்கு ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், எதை நோக்கி ஓடுறோம், நம்மளுடைய இலக்கு என்ன, சரியான பாதையில தான் ஓடுறோமா, நம்ம இலக்கை அடைஞ்சிருவோமா, இல்ல கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போறோமா, இப்படி எதை பத்தியுமே யோசிக்க கூட நேரமே இல்லாம தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த ஓட்டத்தை நிறுத்தி யோசிச்சோம்னா இது எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும். அப்படி ஒரு சுய பரிசோதனைக்காக தான் இந்த காணொளி. சார், மேடம், ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? மனுஷனா பிறந்த எல்லார் மனசுலயும் ஏதோ ஒரு கனவு இருக்கதாங்க செய்யுது. சொந்தமா நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், சீரும் சிறப்பமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், எதிர்காலத்துக்காக எதையாவது சேமிச்சு வைக்கணும், 4 பேர் முன்னால நல்லா வாழணும், இப்படி எத்தனையோ. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அன்றாட தேவைகளான வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, காய்கறி, மளிகை, பசங்க ஸ்கூல் ஃபீஸ், போக்குவரத்து செலவு, மருத்துவ செலவு, இதெல்லாம் போதா குறைக்கு தொட்டதுக்கெல்லாம் வரின்னு நம்ம இலக்க தொடறதுக்கு முன்னாடியே நம்ம சம்பாத்தியம் எல்லாம் காணாம போய் கடன்ல வந்து நிக்கிறது தான் யதார்த்தமான உண்மையாவே இருக்கு. உங்களோட குறிக்கோள் உங்க கனவுகளை சாத்தியப்படுத்துறதோ அல்லது அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதோ எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாரோடைய ஓட்டமும் ஒரு புள்ளியை நோக்கி தான் போகுது. அது பணம், பணம், பணம். இந்த பணத்தை சம்பாதிக்க காலகாலமா மனுஷன் 2 வழிமுறைகளை தாங்க கடைபிடிச்சிட்டு வரான். ஒன்று வேலைக்கு போறது, இன்னொன்று வியாபாரம் பண்றது. வேலைக்கு போறவங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு சம்பளமா வருது. ஆனா அதோட வளர்ச்சியை விட விலைவாசியுடைய வளர்ச்சி பல மடங்கு உயரும்போது அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதுன்றதே ஒரு குதிரை கொம்பா மாதிரி அவங்களுடைய கனவுகள் எல்லாம் கடைசி வரைக்கும் கனவுகளாவே இருந்துருது. ஆனா வியாபாரம் பண்றவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல அவங்க பல சறுக்கல்களை சந்திச்சாலும் தொடர்ந்து விடாமுயற்சியோட செயற்படும் போது வளர்ச்சி பாதைக்குள்ள அவங்க போயிடுறாங்க. அவருடைய கனவுகள் எல்லாம் நினைவாகுது. இது நம்ம எல்லாருமே தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனாலும் இன்னைக்கும் 198 பேர் வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கிறோம். வெறும் 2% பேர் தான் வியாபாரம் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் பண்ணும் போது ஏற்படக்கூடிய சவால்கள், மூலதனம், மாதம் ஏற்படக்கூடிய செலவுகள், வியாபாரம் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது, நம்மளை வழி நடத்துறதுக்கு ஆட்களும் இல்லாம இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி வியாபாரத்துல எங்க நஷ்டம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம், இது எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஏற்படுத்த ஒரு தயக்கத்தினால இன்னைக்கு நம்மள பல பேர் வியாபாரம் பண்றதுக்கு முயற்சி கூட பண்றது இல்லை. அப்படி இந்த வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா? அப்போ நம்மளுடைய கனவுகளை நம்ம என்னைக்குமே சாத்தியப்படுத்தவே முடியாதா? என்னை கேட்டீங்கன்னா நிச்சயம் முடியும் அப்படிங்கறது என்னோட பதிலா இருக்கும். காரணம், எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல சாதிக்கிறது அப்படிங்கிறதும் சுலபமான விஷயமா மாறிடும். நீங்களும் பிசினஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பிசினஸ் முதல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் பிசினஸ் எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தொடக்கத்துல மனுஷன் தன் நிலத்தின் விளைச்சல்களையும் தான் வளர்த்து வந்த ஆடு மாடுகளையும் வச்சுதாங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்தான். ஆனா காலப்போக்கில் விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கை கொடுக்க தனி மனிதனுடைய தொழிலாக இருந்த இந்த விவசாயமும் கால்நடை பராமரிப்புமே மிகப்பெரிய வேளாண் மற்றும் கால்நடை துறையாகவும், பெட்டிக்கடைகள் பல்பொருள் அங்காடிகளாகவும், சிறு மற்றும் குறு தொழில்கள் மிக பெரும் தொழிற்சாலைகளாகவும், கணினி இயந்திரத்தின் கண்டுபிடிப்பே பல சர்வதேச நிறுவனங்களின் தோற்றத்திற்கு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. இந்த காலகட்டத்தில் மனோதிடமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட ஒரு சில பேர் வணிகத்தையும் மற்றவங்க எல்லாரும் வேலையையும் தேர்ந்தெடுத்தாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வணிகத்தை தேர்ந்தெடுத்த இந்த 2% பேருக்கு வாடிக்கையாளர்களே வேலைக்கு போன இந்த 98% பேர் தான். ஆனா இந்த 98% பேருடைய தேவைகளை சந்திக்க இந்த 2% பேருடைய முதலீடு போதுமானதா இல்லை. இந்த பற்றாக்குறைய சரி செய்வதற்காக உருவானதுதான் தொழில் நிறுவனங்களின் பங்குகள். தனியா ஒருத்தர் முதலீடு செஞ்சு வியாபாரம் பண்றதுக்கு பதிலா பல பேர் முதலீடு செஞ்சு அந்த முதலீடை பயன்படுத்தி ஒருத்தர் வியாபாரம் செய்வதும், அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை இந்த முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுப்பதற்குமான ஒரு ஒப்பந்தம் தாங்க இந்த பங்கு பத்திரம். இத்தகைய ஒரு ஏற்பாடு பலராலும் வரவேற்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை வெளியிட ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் இந்த பங்குகளை வாங்குறதும் விற்கிறதுமே மிகப்பெரிய வியாபாரமாக மாறி பங்கு சந்தைகளாகவே உருவாயிருச்சு. இப்படி உருவானதுதான் நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிற சர்வதேச பங்கு சந்தைகள். உண்மையில சொல்ல போனா இந்த நாகரிக உலகில்
வணிகத்தின் உச்சகட்ட வளர்ச்சியே இந்த பங்கு சந்தைகள் தான். இப்படி வணிகம் ஒருபுறம் வளர்ந்துகிட்டே போக, மறுபுறம் எந்த பணத்துக்காக இந்த வணிகம் துவங்கப்பட்டதோ அந்த பணமும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. பண்டமாற்ற முறையில துவங்கி தங்கத்தின் பயன்பாடு, நாணயங்களின் பயன்பாடு, ரூபாய் நோட்டுகளின் பயன்பாடு, டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளின் பயன்பாடு, இன்டர்நெட் பேங்கிங் பயன்பாடுன்னு வளர்ந்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் மணியாவே பணம் மாறிடுச்சுங்க. கிரிப்டோ கரன்சியா அப்படின்னா என்ன? நாங்கள் இது வரைக்கும் அது கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றவங்க சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பணத்தை யூஸ் பண்றதுக்கு அதிகபட்சமா யூஸ் பண்ற டெக்னாலஜி இன்டர்நெட் பேங்கிங். அதாவது பணத்தை கையிலேயே தொடாம நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புறது, அவங்க கிட்ட இருந்து நம்மளும் பணத்தை வாங்குறது. இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை பயன்படுத்துறதுக்கு கூட நமக்கு ஏதாவது ஒரு பேங்க்ல கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த மட்டும் வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை உங்களுடைய போன்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய பணம் லட்சங்களோ கோடிகளோ கிரிப்டோ கரன்சிஸா வாங்கி உங்க வேலட்ல நீங்க அதை சேவ் பண்ணி வச்சிடலாம். உங்களை தவிர இந்த வேலட்டை வேற யாராலையும் தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு இது பாதுகாப்பானது. இன்னைக்கு பல மேலை நாடுகள்ல பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை விட இந்த கிரிப்டோ கரன்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் தராங்க. இவ்வளவு ஏன், பங்கு சந்தையில கூட இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் தான் நம்பர் 1ல இருக்கு. பொதுவா பங்கு சந்தையில 4 வகையான ட்ரேடிங் நடக்கும். ஷேர் ட்ரேடிங், கமோடிட்டி ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். இதுல ஷேர் ட்ரேடிங்ன்றது நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்குறது விற்கிறது. கமோடிட்டி ட்ரேடிங்ன்றது உலோகங்கள், எரிவாயுக்கள் இதையெல்லாம் வாங்குறது விற்கிறது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுடைய கரன்சிஸையும் வாங்குறது விற்கிறது. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறது விற்கிறது. ஒரு பீரியட்ல நீங்க இந்த மாதிரி டெஃபி காயின் அப்படின்னாவே கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே போட்டி போட்டு வாங்கக்கூடிய காலங்கள் இருந்தது உண்டு. அதுவும் இந்த டெஃபி ப்ராஜெக்ட் எல்லாமே மோஸ்ட்லி எத்திரியம் செயின்ல தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ எத்திரியம் செயின்ல பில்ட் பண்ண டெஃபி காயின்னாவே கண்ணை மூடிட்டு வாங்கலான்ற மாதிரி இருந்த காலகட்டங்கள். இப்போவுமே அதுக்கான வேல்யூ இருக்கு. ஃபியூச்சர்ல டெஃபி தான், டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் தான் இந்த ரெவல்யூஷன் சொல்றாங்க. ஃபினான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஃபின்டெக் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் காயின். ஸோ அதனால நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உள்ள காயின் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு